அழைக்கிற அந்த சத்தம், அந்த அழகான சத்தம், அந்த அதிகாரம் நிறைந்த அந்த சத்தம், அதிசயங்களை செய்கிற அந்த சத்தம், நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்குகிற அந்த சத்தம், அழைக்கும் சத்தம், ஆசீர்வதிக்கும் சத்தம். அந்த சத்தம் சொல்லுகிறது, உயர்ந்த இடத்தில் வாரும். கூப்பிடுகிறது நம்முடைய சிநேகிதரான இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் உயர்ந்த இடம் இருக்குது, மேன்மையான இடம் இருக்குது, நன்மையான இடம் இருக்கிறது. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்ந்த இடத்தை இந்த ஜூன் மாசத்தில் நாம் சென்றடைய தேவன் உதவி செய்ய போகிறார். உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று சொல்லுகிற அந்த அழகு சிநேகிதர் யாரை உயர்ந்த இடத்திற்கு அழைக்கிறார்? யாரை உயர்ந்த இடத்திற்கு அழைக்கிறார் என்று பார்த்தால், பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இயேசுவிடத்திலிருந்து அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து, அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. யாரை தேவன் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகிறார் என்றால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அந்த இயேசுவில் என்ன சிந்தை இருந்தது? அவருக்குள் இருந்த சிந்தை என்ன அப்படின்னு பார்ப்போம்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.